எங்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்தி சார், நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே. இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ மெடோனா. இட் இஸ் பின் சச் அ ப்ளஷர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. இது கூட 4 பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம். இட் இஸ் சச் அ ஜாய் இதில் ஒர்க் பண்ணுறது. அண்ட் மாஸ்டர் பிரபு மாஸ்டர், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். யூ சச் அ ஸ்வீட் மேன், சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித். அவ்வளோ அவரோட காமெடி டைமிங் வந்து வேறு லெவலில். சங்கரனா, கணேஷ், அஸ்வின், எல்லாருமே எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜென்யூன் பீப்புள். நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. முதல் நம்ம பண்ணுறதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு. வேறு லெவல் நன்றி. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க. உங்களை 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிட் பண்ணதுக்கு மெயின் ரீசன், நான் சினிமாவுக்கு வரும்போது சின்ன ஆசைகள் இருக்கும். எல்லாருக்குமே அந்த கனவுகள் ஆசைகளும் இருக்கும். அந்த மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ணுற மாட்டோமா. சக்தி சார் நரேட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் யார் ஆக்ட் பண்ணுறது தெரிஞ்சோன்னே கதையை பற்றின எதுவுமே கேட்காம பிரபு மாஸ்டர் அவரு கூட சினிமாவில் நம்ம வந்துட்டோம்னா ஒரு படமாவது அவர் கூட ஒர்க் பண்ணின்ற ஒரு ஆசைக்கோசம் மட்டும்தான் நான் இந்த படம் கமிட் பண்ணது. உண்மையிலே இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. அதே மாதிரி சக்தி சார் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஹால்டு வரைக்கும் மாட்டான். 24 hours எந்த டைம் எதை பத்தி ஸ்கிரிப்ட், சீன் பேப்பர் எதை பத்தி கேட்டோம் 24 hours வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பேசிட்டே இருப்பார். உண்மையிலே அவர் இந்த நிலைமைக்கு இங்க இருக்காருன்னா அவரோட அந்த ஒர்க்கோட இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க அவர் கூட்டம் நிப்பாட்டுறது ரீசன். பிளஸ் அது இல்லாம ராஜேந்திரன் சார் ப்ரொடியூசர், அவரும் சரி பாம்பே தான் ஆக்சுவலா செட்டில் இன் பாம்பே. அவரு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்க வருவாரு. ப்ரொடக்ஷன்ல ஜெகன் தான் கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிறது. ஸோ நாங்க ஏதாவது மீட்டிங் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் நடக்கும். மற்றபடி ப்ரொடக்ஷனுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ 100% எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அஸ்வின், உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பல கோடிகள் கேட்டுட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் பார்த்துக்குங்க அஸ்வின். 2 சாங் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி பூபதி மாஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். நிரஞ்சன், எக்ஸ்ட்ரானரி நிரஞ்சன். மடோனா, அவங்கள பற்றி சொல்லி அவங்க சார் ஷீஸ் ஆஃப் ஃபைனாஸ்ட் ஆக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு தமிழ் அந்த அளவுக்கு தான் பேசுவாங்க, மற்றபடி டேரக்டர் சொல்றத 100% அப்படியே கன்வே பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப படங்கள் கிட்டத்தட்ட 8 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ரேர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அபிராமி மேம் ஆக்சுவலாக அவங்க நாட் ஓன்லி ஆக்டர்ஸ், ஷீஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் டைரக்டர். கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிபியூட்லாம் பார்ப்பாங்க, அது நிறைய பேர் வாட்ச் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பார்த்து சொல்லுவாங்க, அந்த செட்டி பண்ணணும் அந்த பையன் பாரு, பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தள்ளி வச்சிருக்கான், தப்பா வச்சுக்கோங்க சொல்லுங்க. ஆமாம் மேடம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. அந்த மாதிரி நிறைய டோட்டலாக இந்த டீமாக எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி படம் நான் அதுக்கு ஒர்க் பண்ணது ஆக்ஷனு லைக் எனக்கு ஒரு ஹியூமராக இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆசை எனக்கு. இந்த படம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. எனக்கு ரோபோ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே டீமாக எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் கிடைச்சதுக்கு இயற்கைக்கு நன்றி. ஸோ தேங்க்ஸ். அதே மாதிரி ஜெகன், இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹெட், அவரும் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு பிரபாகரன் சார், கதிரவண்ணன், எல்லாருமே டோட்டலாக இப்போ கடைசியாக ஜாயின் பண்ணது நைனா சார். ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு இயற்கையை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரெடியாக இருக்கான்னு நினைக்கிற அபிராமி மேம் அவர் க்ளூ கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கே பொருந்துற மாதிரி ஒரு அழகான நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். மெடோனா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஜாலியாக ஜிம்கானா வந்து ரொம்ப ஜாலியான படம். இன்ஃபேக்ட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட். முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் ஈவெண்ட் இன் இட் செல்ஃப். அண்ட் சக்தி சார், ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். நீங்கள் பர்சனலாக பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது அது தெரியும். ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன். இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊரில் வந்து அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து டைரக்டர் சார் இன்னும் அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட் அபி அண்ட் இன்ஃபேக்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் இஸ் ஆல்சோ தேர். வி ஹேட் அ கிரேட் டைம். நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம தனியாக பண்ணலாம், அது விட இன்ட்ரெஸ்டிங் when there are a lot of people coming together, artists coming together and performing. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். And producer sir, for your trust, நன்றி. அஸ்வின், மாஸ்டர்
and Ganesh, thank you, and all the other people, Jagan also, ரொம்ப ரொம்ப நன்றி. With family போங்க, கொண்டாடுங்க. Thank you. வணக்கம். ஜாலியா ஜிம்கானா ஒரு ஃபன்னான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த டிரான்ஸ் இந்தியா மீடியா. ஒரு தமிழர் திருநெல்வேலியிலேருந்து மும்பை போய் ஒரு வியாபாரமாக பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக ஒரு ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழராக மும்பை புலம்பெயர்ந்து மும்பையில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியோட வரப்பிரசாதம். ஏன்னா இன்னைக்கு இருக்க அன்சர்டனிட்டியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்க்காம ஒரு பேஷனில் நிறைய சினிமா மேலே பேஷன் இருந்திருக்கும். அதுக்கு மேலே நம்ம எங்கெங்கேயோ போய் ஜெயிச்சிருக்கோம், நம்ம சொந்த ஊரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்க சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய விஷனோட உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அவங்களோட ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ராகுல் சார், நம்ம இந்த டீம் எல்லாருமே நம்ம பத்திரிகையாளர்லேருந்து ஒருத்தர், இன்னொரு நண்பர் ஒருத்தர், கிட்டத்தட்ட இந்த கம்பெனியே ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட விஷனும் அதை செயல்படுத்துறதுக்கான ஃபினான்ஷியல் வல்லமையும் இந்த டிரான்ஸ் இந்தியாவுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஒரு ஜாலியாக என்டர்டெயினான ஒரு ஃபில்மு, அதை ஒரு மிகப்பெரிய பொருட்செலவோடு பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரபுதேவா மாஸ்டர் இதோட லீடா. நிச்சயமா நம்ம சக்தி சிதம்பரம் சாரோட ட்ரீட்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக ஒரு நல்ல கமர்ஷியல் ஒரு காமெடி ஃபில்மா அது இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஒரு தமிழர் புலம்பெயர்ந்து சென்று திருப்பி நம்ம நாட்டை நோக்கி நம்ம பகுதிக்கே திருப்பி ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறாரு. இதுல இந்த டிரான்ஸ் இந்தியாங்கிறது மூலியமா நிறைய யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷனா இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பேருக்கும் புகழுக்கும் என்ன கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே நல்லபடியாக கிடைச்சி பெரிய வெற்றி படமாகணும். டிரான்ஸ் இந்தியா, ராஜேந்திரன் சார் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். நிறைய யங்ஸ்டர்ஸையும் அடுத்த சினிமா மேலே பேஷனாக இருக்கவங்களையும் இனங்கண்டு பிடிச்சி நிறைய படங்கள் பண்ணணும். சினிமாவும் சினிமா துறை சார்ந்த அனைவர்களுக்கும் வேலை வாய்ப்பு தரணும். நன்றி. செய்யணும்னு நினைச்சிங்க, செஞ்சிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போது ஆஸ் மியூசிக் டைரக்டர் உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய படத்துக்கு நான் நிற்கணும்னா அது கிடையாது. ஸோ ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே கணேஷ் சார் சொன்ன மாதிரி இந்தியன் மைக்கேல் ஜாக்சனுக்கு பாட்டு போடணும் அப்படின்னு. வாட் பிகர் ஹவு பிகர் கேன் இட் கெட் அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். எல்லா இன்டர்வியூலும் என்ன கேட்டாங்க, பிரபு மாஸ்டருக்கு நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணீங்க, டிஃப்ரெண்ட்டாக என்ன போடுவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ஒர்க் பண்ணது தான் இந்த சாங்ஸு. 2 songs இப்போ வெளியே வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ப்ரெஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், புஷிங் த சாங், ஃபார் த ரெஸ்பான்ஸ் தட் இட் ஹஸ் காட்டன். அண்ட் மாஸ்டரோட ஸ்டெப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம். மாஸ்டரோட ஸ்டெப்புக்கு அங்கே ஒரு மாஸ்டர், பூபதி மாஸ்டர், சரியான ஸ்டெப்ஸு, ஹுக் ஸ்டெப். நம்ம ரீலில் நான் இப்போ ஃபோன் எடுத்தாலே யாராவது எனக்கு ரீல் அனுப்புகிறாங்க, இந்த ரீலை பாரு, அந்த ரீலை பாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம்
மாஸ்டர் அண்ட் மாஸ்டருக்கு அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கன்சீவ் பண்ண பூபதி மாஸ்டர். தேங்க்யூ பூபதி மாஸ்டர். நிரஞ்சன் சொல்லவே வேண்டாம். சாங்கை வந்து படத்தை வந்து இப்படி கட் பண்ணி அந்த ஒரு 2 hours எவ்வளோ லேக் இல்லாமல் எவ்வளோ வந்து கிறிஸ்பாக ஒரு படம் வந்து ஒரு காமிக் அடுத்த இது என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஜாலி படம் அப்படின்றது இல்லாமல் இதில் ஒரு ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சக்தி சார் நிறையா சொல்லலாம் சார். ஒரு புக்கே எழுதலாம். நானும் சக்தி சாரும் எங்களுக்கு ட்ராவல் ஆஃப் திஸ் 1.5 years வந்து வெரி பியூட்டிஃபுல் ஜர்னி. ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்து ஒரு பட்டிங் மியூசிக் டைரக்டர் கொடுத்து இந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. இதில் ஒரு என்னன்னா, இதில் ஒரு 7 பாட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம்னா 7 பாட்டுக்கும் ஒரே டியூன். அதாவது ஒரு டியூன் போடுவோம், அது சாங் ஆகும், ஒரு டியூன் போடுவோம், அது சாங் ஆகும். அந்த அளவுக்கு எனக்கும் சக்தி சாருக்கும் வந்து சிங்க்கு. அது அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு மியூசிக் வந்து ஒரு காமெடி ஃபிலிமில் ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது. இட்ஸ் a very challenging thing to also do music for comedy. பட் இதில் வந்து ஃபன் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீம் போனதுனால சக்தி சாருக்கும் எனக்கும் பயங்கர ஒரு சிங்க்கு. மடோனா, ஐ ஆக்சுவலி வாண்டட் மடோனா டு சிங் எங்கள் போலீஸ்காரன் சாங்கை வந்து மடோனா பாடணும் அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இதுக்கு ஆண்ட்ரியா பாடினாங்க. பட் அடுத்த படத்தில் எப்படியாவது பாட வச்சிடணும் அப்படின்ட்டு ஐ எம் மியூசிக்கல் தீவிர ஃபேன். பட் தேங்க்யூ மடோனா. வணக்கம். நான் இவங்களுடைய பெரிய ஃபேன் பாய்னே சொல்லலாம். அபிராமி மேம் வந்து உண்மைதானே எல்லாருமே அந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். உங்களை மாதிரி தான் நானும். ஐ வாஸ் அ ஃபேன். ஸோ எப்பெல்லாம் ஸ்க்ரீன்ல அவங்களெல்லாம் பார்க்குறனோ எல்லாருக்கும் ஒரு சின்னதாக வந்து தனித்தனியாக தீம் மியூசிக் போடணும் அப்படின்னா அபிராமி மேம்க்கு ஸ்பெஷலாக ஒரு தீம் மியூசிக் போட்டு வச்சிருப்போம். தேங்க்யூ ஸோ மச் மேம். யுவர் பிரசன்ஸ் ஆடட் ஸோ மச் டு திஸ் ஃபிலிம். ரோபோண்ணே வரேண்ணே, வரிசையில் வந்துட்டேண்ணே, ரொம்ப இழுத்துட்டேன் தெரியும். ரோபோண்ணே மறக்கவே முடியாது. இதுல வந்து அண்ணன் வந்து இன்டர்வியூ அப்போ, டே தம்பி நீ யாரை பத்தி பேசுறியோ இல்லையோ அண்ணனை பத்தி சிறப்பா பேசணும் அப்படின்னாப்புல. அதனால சிறப்பா அண்ணன் உங்களுக்கு. பட் இதெல்லாம் லைவ் சொல்லவே வேண்டாம். ஸோ நம்ம ஸ்பீச் எல்லாம் இப்போ அடுத்தது சாப்பிட்ருவாரு. இல்லை சாப்பிட்டீங்க. ரோபோண்ணே, கணேஷ் சார், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ், ஃபார் த சாங்ஸ், ஃபார் த மூவி. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 அழகான விஷுவல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை வந்து அந்த எலிவேட் பண்ணி காட்டணும் அப்படின்றது வந்து ஒரு கேமராமேன் கையில் இருக்குது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார்வர்ட், ரிலீசிங் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ். இட் மீன்ஸ் அ லாட் that you come forward. பெரிய விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் மோர் டைம் ஆஃப் யோர்ஸ். எனக்கு இந்த மேடை கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு மீண்டும் நன்றி. ப்ரெஸ் பீப்புள், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த படத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு பிறகு வந்து மராட்டியில் ஒரு படம் எடுத்தோம். மராட்டியில் வந்து 2023 ரிலீஸ் பண்ணோம். இப்போ இன்னொரு படம் வந்து ட்ரெயினர் படம் எடுத்துருக்கிறோம். ட்ரெயினர் அந்த படம் ரிலீஸ் பண்ணலை. அடுத்தால இப்போ ஒரு கன்னட படம் வந்து எடுக்க போகிறோம். அந்த படத்தில் வந்து சிவகணேஷ், மிஸ்டர் சிவகணேஷ் இவங்க தான் டைரக்டர். இந்த படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது. சக்கம் கமன் ஸ்டே. ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு 5 months வந்து படத்தை முடிச்சிருவோம். அடுத்தால நாங்கள் இப்போ இன்னொரு படம் ஆலமராணி ஒரு படம் தமிழில் மல்டி ஸ்டார் வச்சு ஒரு பெரிய படமாக எடுக்க போகிறோம். அந்த டைரக்டர் பேர் மிஸ்டர் சுரேஷ் கம் தி ஸ்டேஜ். சுரேஷ் இது வந்து ஃபர்ஸ்ட் படம். ஆனால் he is very intelligent. He studied from US. நான் சுரேஷ் என்னைக்கு மீட் பண்ணோம் அன்னைக்கு சொன்னோம், சுரேஷ் ஐ வில் டேக் அ மூவி. சுரேஷை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது நம்ம பிஆர்ஓ சார் சுரேஷ் சந்திரா. அவங்க சொன்னாங்க சுரேஷுக்கு எடுங்க, படம் எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு மல்டி ஸ்டார் மூவி, இட்ஸ் பிக் பட்ஜெட் மூவி பண்ணுறோம். அடுத்த இப்போ நாங்கள் வந்து வார சாட்டர்டே டி நகரில் பாண்டி பஜாரில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம்.
அதுக்கு எல்லாரும் வருகை தர முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அண்ணா நகரில் நாங்கள் இப்போ ஒரு புது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் சென்னை. அதுக்கு உங்கள் ஆதரவுலாம் தேவைப்படும். நன்றி, வணக்கம். அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள், மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறையா சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்கிறேன். இது எப்படின்னா 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அதை பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்கிறேன். அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பராக இருக்கு, நான் பண்ணுற சக்தி, பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாஸ்டர் நீங்கள் டெட் பாடியா? நீங்கள் ஒரு டான்ஸர், உங்கள் பாடி லாங்குவேஜாக வேறு இருக்கும். நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்லை, இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி, ஹீரோயின்ஸாக மாற்றி 4 ஹீரோயின் ஆக்கி, அந்த 4 ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ண அதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகே தான். இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் 10 படம் வரும். அந்த மாதிரி நிறையா கதைகள் 10 படம் வரும். ஆனால் இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றதை வச்சு 2 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியாக ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறது விளையாட்டு கிடையாது. 1.5 நாளில் கதை நடக்கும். அந்த 1.5 நாளில் டெட் பாடியை வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டெட் பாடினோடனே ஈஸியாக ஒத்துக்கிட்டார். ஓகே டெட் பாடி, நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஜாலியாக ஷூட்டிங் போனோம். ஃபஸ்ட்டு டே அது இது எப்படின்னா, டெட் பாடினா ஒரு கண்ணு ஓப்பனாக இருக்கும், ஒரு சின்ன இப்போ கை இப்படி வச்சுருந்தா அப்படியே தான் வச்சுருக்கணும், மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம். அவர் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கிறவர். அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆகிடுச்சு. நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதோ நான் மானிட்டர் பார்த்து இது வேணா சிஜியில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, நோ இது கூட பண்ண மாட்டேனே, நான் 1 மோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார். படம் வந்து அன்இமேஜினபிளாக ஒரு ட்ரெண்டிங் மூவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும். இது ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம். அருமையான என்னோட பிரதர் சக்தி, என் பேர் தான். அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய, இந்த படத்துக்கே ஒரு சக்தின்னு சொல்லலாம். அப்படி அவர் கிடைச்சது. அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கு இந்து இடுக்கில் இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார். அவர் இங்கே உள்ளே வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்னு சொல்லலாம். வந்திருக்கேன், நீங்கள் கதை கேளுங்க. கதை உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாக கொடுங்க. நீங்கள் காமெடி படம், என் படம் நிறைய பார்த்துருக்கேன்னு சொன்னார், இது ஒரு காமெடி படம் தானே, நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார், நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் ரூமில் இருந்து வரேன்னு சொல்கிறாரு. அவர் வந்தது அரௌண்ட் 11 o'clock வராரு நைட்டு. பாம்பேயில் நைட்லாம் டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவர் இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார். ஒரு 3வது சீன்லேருந்து சிரிக்கிறார். சிரித்து முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க, சார் நான் உண்மையிலே இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ டயர்டாக வந்த என்னையே நீங்கள் வந்து சிரிக்க வச்சிட்டீங்க.
இப்போ தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிச்சுட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். நான் இந்த படம் பண்ணுறேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடுராத்திரியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு. அன்னையிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திரன் சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும். நான் என்னோட தொழிலில் கிங்கு, அவரோட ஃப்ளாட் பிஸ்னஸில் அவர் கிங்கு. நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதில் கிங்காக இருக்கணும், ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்போ நான் செலவு பண்ணாதான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து கொடைக்கானல்ல குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை. அவர் நினைச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸில் நடக்கலாம், பாண்டிச்சேரி நடக்கலாம்னு சொல்லலாம். சொன்னா கூட நம்ம மென்டலாக செட் ஆகிடும். ஆனால் இல்லை, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்டை அவர் லவ் பண்ணு, அவரோட ட்ரஸ்ட். சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோம்னா இல்லை இந்த சாங்கை நீங்கள் ரஃபாக ஷூட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கன்னு டம்மியாக டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி கண்ணாபின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு வார்த்தைக்கு அப்புறம் மடோனா அவங்கள வந்து நான் ஷூட்டிங்கில் வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்கில் வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சார் மடோனான்னு கண்ணாபின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு வார்த்தைக்கு அப்புறம் மடோனா அவங்கள வந்து நான் ஷூட்டிங்கில் வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்கில் வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சார் மடோனான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா, அவ்வளோ பெரிய கப்பலில் வேலை செய்யணும். சாரி இந்த நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையா இருக்கு. இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிற்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா, இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா, ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை போல நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரை சாரி உட்கார வச்சாங்க. அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். அது வந்து இப்போ என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு, என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திரராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவரு, எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் தான். அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறத நான் தெளிவா இருந்தேன். ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும், அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா, நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவறு நினைக்க வேண்டாம். இதுல சம்பந்தப்பட்ட, ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆனா சில நேரத்தில் சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் எடுத்து சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகுங்கிறனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்க பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான், டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டர் அனுப்பணும். அப்ப நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தாரு, கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இதோடைய மூலகர்த்தா, இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒண்ணு பண்ணலாம்னு மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனா அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்டா ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியாது, எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன. அதை தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன், சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு, பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன், மியூசிக் டைரக்டர் நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியா தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்கு உள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன்.
அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க, உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னா நீங்களாம் எனக்கு இதெல்லாம் எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். நீங்க கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்விதான், உங்க பேர் அதுல போடணுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதான் நீங்க இப்போ சொல்லுங்க, ஒரு ப்ரொடியூசர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கட்டும், படம் வரும்போது உங்க பேரை வந்து பாடணும்னு உங்க பேர் இருக்கட்டும். இல்ல அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரியும், இயக்குனரே ஒரு பிரபலமான வார இதழ்ல பேட்டி கொடுக்குறாரு. ஆமா ஆமா. அப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட, யாருக்கே நான் சொன்னா இது வரைக்கும் எங்க இந்த மாதிரி தகவலை அந்த இயக்குனர் தான் பதிவு பண்றாரு. இயக்குனரே இப்ப வந்து மௌனமா எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும். இதுதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். நீங்க எழுதுற இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்க இதை பேசிட்டு போயிட்டு இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதில் இதை நான் விசாரிச்சு என்ன படம் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயிட்டு பேசிட்டு எடுத்து பேசிடுறேன், பேச முடியும். ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு, அந்த பாட்டு 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து ஏற்கனவே சொன்னதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரவியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரு. அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்களா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்டேன். Thank you so much. So yes, அடுத்தபடியாக the hero பிரபுதேவா அவர்களே அன்போடு மேடை அழைக்கிறோம் to share few words please. எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியோ ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும் அவரிடம். அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார், அதெல்லாம் இப்படி இருக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஒரு ஆக்சுவலாக 4வது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் 4 படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் சார். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. அப்புறம் சக்தி சீரவனம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதோ எல்லாம் சொல்லல, அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவர் சொன்னார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படின்னா, தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம்ல ஸோ அந்த படம் அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன், பூபதி, அம்மாலா, மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு. அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்துலையும் நல்ல சாங் இருக்குது, அது வரக்கூடிய சீக்கிரம். இந்த படத்துலையும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தத விட நல்லா ரீச் ஆகிருக்கு. வெரி குட் அஸ்வின், இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு. ஒண்டர்ஃபுல் ஜாப், மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட், பண்டில் ஆஃப் டேலண்ட். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ. அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ் கிட்ட. நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, ஆனால் வேறு ஏதோ படம் சொன்னாங்க, அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு க்ளோஸை பார்த்து சூப்பர் கணேஷ், இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள். பிரில்லியன்ட் கணேஷ், அவர் டன் வண்டர்ஃபுல் ஜாப். நல்ல கேமராமேன், வெரி ஃபாஸ்ட். அப்புறம் அந்த கதை கேட்டு எதோ பண்ண மாதிரி கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது வேணும். அந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும். அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ணார் கணேஷ். தேங்க்யூ கணேஷ், வண்டர்ஃபுல் ஜாப். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போகிற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட்
அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்ளின் ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த அஸ்ட்ரேலியா சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னங்க இந்த ஷேடோ படுது அப்படின்னா, ஐயோ இன்னும் இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கீங்க. பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரியா வந்தோமா பண்ணோமாலாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அது நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை அதை பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட் ட்ரூ குட். அப்புறம் நடனம் அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஆச்சு. அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க. ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஐ என்ஜாய். அதே மாதிரி இன்னொரு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அபிராமி, அவங்க பேரும் அபிராமி, அவங்களுக்கும் மரியான்னு 2 பேர் இருக்காங்க. தே ஆல்சோ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை, ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஃபைட்டு நம்ப வைக்கணும். 2 பேருக்கும் அந்த 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று மேத்யூ, இன்னொன்று நம்ம தினேஷ் பையன், நம்ம தினேஷ் ஆக்டர் தினேஷ், தளபதி தினேஷோட பையன் பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர், அவங்க டீம் வெரி குட். எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா 22 நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். அதே மாதிரி பத்திரிக்கையாளருக்கு அவங்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மை தானே இல்லைங்களா? நீங்கள் உங்கள் சைடில் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்கிறது அப்படின்னு அதுதான் சொல்கிறேன். நம்ம அப்புறம் இல்லை சரி, நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும், இல்ல பல வருஷமா தெரியும். அந்த மாதிரிதான் நீங்க. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து, இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பாக்குறேன். இது என்னன்னா கரெக்ட் தான். நீங்க உங்க கோபம் வரட்டு, அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்ட். பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட இது வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ இல்ல கரெக்ட். சரி கரெக்ட் தான். அதுக்கு இல்ல கரெக்ட், அதுக்கு ப்ரொடியூசர் பண்ணுவாரு. அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா? இல்ல எதுக்கு பாதிப்பு? நீங்க எல்லாம் நம்ம ஆள் தானே, நீங்க என்ன நம்ம அப்படியெல்லாம்